ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை அனதர் எபிசோட். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம். நான் இதில் யாரோட நேமும் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் ரிப்ளை டு யூ. ஸோ இதுக்கும் வந்து யாரும் வந்து அஃபென்சிவாக கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் நாங்களாச்சும் ஃபன் தான் பண்ணுறோம், நீங்கள் எத்தனை பசங்களோட வாழ்க்கையவே முடிச்சு விட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்களாச்சும் ஃபன் தான் பண்ணுறோம், அதாவது கலாய்க்கிறோம் புரியுதா? கலாய்க்கிறது வந்து ஃபன்னாமா. நீங்கள் எத்தனை பசங்களோட வாழ்க்கையவே முடிச்சு விட்டுருக்கீங்க, இதுக்கு எங்கள்கிட்ட பதில் கிடையாது. பட் ஃபன் பண்ணுறோங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். நீ உன்னோட என்டர்டைன்மெண்ட்காக நீ வந்து மற்றவங்கள ஃபன் பண்ணுவியா சொல்லு. நெக்ஸ்ட் வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க. நான் அதில் ஃபெமினிசம் பேசவே வரல. கேர்ள்ஸ்க்கு இருக்கக்கூடிய காமன் இஷ்யூஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஓகே. அண்ட் தென் வந்து நாங்கள் உங்கள் முன்னாடி இன்னரோட போனால் ஒத்துப்பீங்களா, இல்லை ஷர்ட் இல்லாமல் போனால் ஒத்துப்பீங்களா? ப்ரோ என்ன ப்ரோ பேசிகிட்டு இருக்கீங்க? முட்டிக்கு மேலே இருக்க ஷார்ட்ஸை நீங்கள் வெளியே போட்டுட்டு போனால் கூட எந்த கேர்ள்ஸுமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் போடுவோம், நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலைங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணால் அது வந்து டாக்ஸிக் ஃபெமினிசமாக மாறிடும் சொல்லி நார்மலாக சொன்னதே ஃபெமினிசம் பண்ணுறேன்னு முடிஞ்சிருச்சு. எதுக்கு இந்த பதில் சொல்கிறேன் அப்படின்னா, இவர் கேட்டிருக்காரு, நாங்கள் உங்கள் முன்னாடி வந்து ஷர்ட் இல்லாமல் போனால் ஒத்துப்பீங்களா, இன்னரோட போனால் ஒத்துப்பீங்களா, அப்படி இப்படி சொல்கிறீங்க. ஓகே, அது வந்து உங்களோட ப்ரைவசி. நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்களோ அதை அப்படி பாதுகாத்துக்கோங்க. நாங்களும் அதே தான் சொல்கிறோம். எங்களோட ப்ரைவசியை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். அதுக்கு நீங்கள் வந்து ஐடியா சொல்ல வேணான்னு தான் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஆல்சோ நான் அதில் ஃபெமினிசம் பேசவே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சும்மா வாயிருக்குன்னு பேசக்கூடாது, போயிட்டு நல்லா பொழப்ப பாருங்க அப்படின்ட்டு. நானும் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்களும் சும்மா வாயிருக்குன்னுலாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க. ஓகே, நான் வந்து அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன், கேர்ள்ஸ்க்கு இருக்க ப்ராப்ளம்ஸை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது யாருக்கெல்லாம் உரைச்சிருக்கணும் அப்படின்னா, கேர்ள்ஸை எப்பயுமே அஃபென்சிவாக ட்ரீட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் உரைச்சிருக்கணும். மேபி நீங்கள் யாரையோ வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு உரைச்சிருக்கு. முடிஞ்சால் உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டு பொழப்ப பாருங்கள் அது இதெல்லாம் சொல்லாதீங்க. ஓகே. இன்னொருத்தர் ஷல் ஐ ஆஸ்க் ஒன் கொஷின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேளுங்கன்னு சொல்லி தம்ஸ் அப் போட்டு விட்டுருக்கேன். நீங்கள் மென்ஸை பார்த்து இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லி நீங்கள் பேசினதே இல்லையான்னு கேட்டிருக்காரு. ஐ திங்க் இந்த ப்ரோ வந்து பேரலல் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இருக்க யூனிவர்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் மட்டும்தான் கேங்காக நின்றுட்டு ஒரு பொண்ணை வந்து டீஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ப்ரோ. ஐ திங்க் உங்கள் யூனிவர்ஸில் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் யூனிவர்ஸில் இருக்க கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுவோன்னா, 1000 பேர் எங்களை வந்து கலாய்ச்சாலும் எந்த ஒரு கோபமும் படாமல் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம். பிகாஸ் அப்போ தான் நாங்கள் எங்களை காப்பாற்றிக்க முடியும். ஸோ நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வரைக்கும் போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் ப்ரோ, பயப்படாதீங்க. பயந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுட்டா இன்னும் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பயப்படாமல் ஃபேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, தோற்றுவதை விட மறைப்பது சிந்தனையோட நடத்த எனக்கு தமிழ் அந்தளவுக்கு படிக்க வராது. இது வீணான பார்வைகளை தடுக்கிற பாதுகாப்பு கதவு. அதாவது என்னென்னா, நாங்கள் போடுற ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வீணான பார்வை தப்பாக பார்க்குறவங்கலேருந்து எங்களை வந்து அந்த ட்ரெஸ் வந்து காப்பாற்றிரும்னு சொல்கிறாங்க. தப்பாக பார்க்குறவன் நீ வந்து சீலையை கட்டிட்டு போனாலும் தப்பாக தான் பார்ப்பான், சுடிதார் போட்டு போனாலும் தப்பாக தான் பார்ப்பான், தப்பாக பார்க்குறவன் தப்பாக தான் பார்ப்பான். முதல்ல ஃபேக் ஃபெமினிசம், டாக்ஸிக் ஃபெமினிசம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்னென்னா, மென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் வந்து எங்களுக்கு கீழே தான் இல்லையா, பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி ஒரு லிமிட் இருக்குது இல்லையா, அந்த லிமிட்டை தாண்டி போய் பீக் லெவலில் வந்து ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இப்போ சொல்லுங்கள், நான் அதில் கேர்ள்ஸ் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னேன்னா சரி. அதே உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஃபெமினிசமாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல. And also, I'm not hiring you to provide feminism certificate to me. ஏன் ஃபெமினிசம் தான் இருந்துட்டு போதேன், ஏன் ஃபீமேலுக்கு ஃபெமினிசம் இருக்கக்கூடாதா? போங்க மேடம், வேறு வேலை இருந்தால் பாருங்கள். பசங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் பொண்ணுங்களுக்கு இல்லை, பொண்ணுங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் பசங்களுக்கு இல்லை. ஐ திங்க் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா பார்த்துருன்னு சொல்லுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு எல்லாரும் அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் சஃபர் பண்ணிட்டு தான் இருக்கும். சஃபர் பண்ணிகிட்ருக்கீங்களா, பண்ணிகிட்ருக்கீங்களா, யாரை சஃபர் பண்ணுறீங்க? ஓகே. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் பொழப்ப பாருங்கள், நாங்கள் எங்கள் பொழப்ப பார்க்குறோம், சும்மா இதெல்லாம் வந்து பொழப்பு கெடா போட்டுட்டு இருக்காதீங்கிறாங்க. ஓகே, நான் என் பொழப்ப தான் பார்க்குறேன், எனக்கு பேசணும்னு தோணுச்சு, நான் பேசினேன். நீங்கள் உங்கள் பொழப்ப பார்க்கணுன்னா பாருங்கள், கமெண்ட் பண்ணுறது தான் உங்கள் பொழப்புனா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பதில் மட்டும் தான் சொல்கிறேன். வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, யாரும் யாரையும் டாமினேட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருப்பேன். ஓகே. கேர்ள்ஸுக்கு நீங்கள் ஃப்ரீடம் தர தேவையில்லைன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா துப்பட்டாவை பற்றி மட்டும்தாங்க பேசினேன். நான் எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணுவேன், நீ பார்க்காத அப்படின்லாம் நான் சொல்லவே வரல. துப்பட்டா போடாதனால தான் சில ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொன்ன ஒரு சில
கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும்தான் இது. ஓகே, நான் இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன், குட் ப்ரோ, பட் ஐம் நாட் பிளேமிங் யூ. எவ்வளோக்கு எவ்வளோ சஃபர் ஆக்குறவங்க இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சஃபர் ஆகுறவங்களும் இருக்காங்க. இது வந்து சஃபர் ஆக்குறவங்களுக்கு, புரியுதா? யாரெல்லாம் வந்துட்டு கேர்ள்ஸை சஃபர் ஆக்குறாங்களோ அதுக்கு மட்டும்தான். அப்போ நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது இண்டிவிஜுவலாக பேஸ் பண்ணி தானே இருக்குது, ஒரு ஜெண்டரை ஜெனரலைஸ் பண்ண முடியும். என்ன சொல்ல முடியும் எனக்கு புரியலை. பட் இவர் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, பொதுவாக தானே எல்லாத்தையும் தப்பாக சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னேன். பொதுவாலாம் நான் யாரையும் தப்பாக சொல்ல கிடையாது. நான் அந்த தெளிவாக அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டேன், இது வந்து நீயா நானோட எபிசோட்ஸை வச்சு நான் பேச போகிறேன். அதில் பேசுகிற ஒரு சிலரை பார்த்தா எனக்கு எரிமலை வெடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன். நான் அவங்கள மட்டும்தானே சொன்னேன். லைக் அவங்க பேசினதுக்கு நான் சொன்னேன், அவங்கள நான் தப்பு சொல்ல வரல. அவங்க ஒரு ரீசனாக வச்சது தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்ல வந்தேன். இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? பொதுவாக சொல்லாதீங்க, நல்லவங்களும் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி நீங்களும் பொதுவாக பார்த்துட்டு வந்து பேசாதீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருப்பேன், யாரெல்லாம் வந்து கேர்ள்ஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோன்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் இந்த கமெண்ட் வந்து படிக்க விரும்பலை. இந்த பிரதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே ஃபைன், ஆனால் யாருமே எக்ஸ்போஸ் பண்ணணும்னு இங்கே வந்து துடிக்கல ப்ரோ. யாருமே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகலாம் இங்கே துடிக்கல. நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதை பற்றியே பேசியிருக்க மாட்டேன், புரியுதா? ஒருத்தர் வந்து ரீசனாக சொல்கிறாரு, துப்பட்டானால தான் அங்கே வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ்னால தான் இப்படி வருதுன்னு கொஞ்சம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. துப்பட்டாவை என்றைக்குமே காரணம் வைக்காதீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேனே தவிர, நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாலும் நீங்கள் அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இவர் கடைசியாக சொன்னதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பெண்களின் பாலியலுக்கு இங்கு அரசியலும் சட்டமும் சரியாக இயங்கவில்லை என்பதே உண்மை. கரெக்ட். உடல் என்பது ஒரு படகல்ல, அதை யாரும் வந்து சுவாரஸ்யமாக பார்ப்பதற்காக வைக்கக்கூடாது. அது ஒரு கோவில், மரியாதையுடன் மூட வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களை கோவில்னு சொல்றாரு. அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா விமனாக மதிப்பாங்க. அங்கே விமனாக தான் இருப்பாங்க. இந்த கண்ட்ரியில் மட்டும்தான் விமனை வந்து ஒரு காடஸ், ஓகே, ஒரு தெய்வமாக மதிப்பாங்க. ஆனால் அந்த தெய்வத்தை எப்படியெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துவாங்க, கொச்சப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ அதை புனிதமாக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அசிங்கப்படுத்தி தான் வச்சுருக்கீங்க நம்ம நாட்டில். உதாரணம் வந்து ரீசெண்டாக கர்நாடகாவில் நடந்த ஒரு இஷ்யூஸ். வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணணுன்னே நான் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் கமெண்ட், துப்பட்டா போடல ஹராஸ்மெண்ட் ஆகுது, சாரி அப்பவும் ஹராஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாடி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஒய் ஜென்ஸ் பார்க்கணும்னு தானே அப்படி வியர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது ப்ரோ, வி ஆர் நாட் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் யூ. ஓகே, உங்கள் கம்ஃபர்டபுளுக்காக நாங்கள் ட்ரெஸ் போடல, உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் ட்ரெஸ் போடல. என்னோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ட்ரெஸ் பண்ணுறோம். மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்க எல்லா கேர்ள்ஸும் வந்து தப்பானவங்களும் கிடையாது, எனி டைம் போத்திட்டு இருக்கவங்கலாம் வந்து நல்லவங்களும் கிடையாது. ஓகே, ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு கேர்ளை ஜட்மெண்ட் கொடுக்காதீங்க. ஒன்று சொல்கிறேன், நான் இது வரைக்குமே வந்து ஸ்லீவ்லெஸ் வியர் பண்ணது கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்கல. இந்த சரௌண்டிங்ஸ்க்கு எப்படி வியர் பண்ணணுமோ அப்படி வியர் பண்ணணும். ஓகே, லைக் இப்போ வந்து ஒரு 1000-2000 பேர் இருக்க இடத்துக்கு நான் போனேன் அப்படின்னா என்னோட ட்ரெஸ் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும், ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து வியர் பண்ணுறது. அதுக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்குது. கட்டுற சாரியை கொண்டு போய் ஃபாரினில் கட்டணும் அப்படின்னா அங்கே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி அங்கே ஃபாரின் ட்ரெஸ் எங்கே கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு மாதிரி தான் பார்ப்பீங்க. அங்கே என்னன்னா ஹே வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு பார்ப்பாங்க, இங்கே வந்து தப்பாக பார்ப்பீங்க. இது மட்டும்தான் வித்தியாசம். அதுக்காக மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னா நம்ம ஃபாரின் தான் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கிடையாது. யாருக்கு எது கம்ஃபர்டபுளோ ஸோ அதை வந்து அவங்க வியர் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வேணாம், இதனால தான் வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மேலே ஏதோ ஒன்று சொல்லி போயிட்டே இருக்கிறது. இது வந்து என்னோட கருத்தின்படி தவறு அப்படிங்கிறத மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் ஆஸ் அ பார்ட் ஆஃப் மை ஒப்பீனியனாக சொல்லியிருக்கேன். எங்களுக்குமே பாய்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியும். எங்களுக்கு வந்து பாய்ஸே ஆகாது, பாய்ஸ் எல்லாமே எங்களுக்கு விரோதி அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு சிலர் இந்த மாதிரி கேர்ள்ஸை வந்து ஜட்ஜ் பண்ணுறது, கேர்ள்ஸை வந்து கலாய்க்கிறது ஒரு ஃபன்னாக நினச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்காக மட்டும்தான் வந்து அந்த வீடியோவே போட்டது. எத்தனை நாளைக்கு பொண்ணையே அடக்கி வச்சுக்கிட்டு லைக் நீ இதை பண்ணாத அதை பண்ணாத நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? உங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. பொண்ணுங்களை வந்து ஹராஸ் பண்ணக்கூடாது, டீஸ் பண்ணக்கூடாது, தப்பாக பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனால் இதுக்கு மேலே வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்கிறத மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் வந்து சிம்பிளாக பேசி போட்டிருப்பேன். நான் வீடியோ போட்ட விஷயம் வேறு, நீங்கள் வந்து கன்சியூம் பண்ண விஷயம் வேறு, அது என்கிட்ட கமெண்ட்டில் சொன்ன விஷயம் வேறு. அதுக்கெல்லாம் மட்டும்தான் நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வந்து எல்லாமே நாங்கள் எல்லாமே பண்ணுவோம், நீங்கள் அதை வந்து இது பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்ல வரல. பாய்ஸ்க்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, கேர்ள்ஸ்க்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தெரிஞ்சு தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் அந்த துப்பட்டா, இந்த ஃப்ரீடம், நெக்ஸ்ட் வந்து
சேஃப்டி அப்படி சொல்லிட்டு வந்துட்டு எங்களை வந்து கட்டுப்படுத்தி வைக்காதீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருப்போம். கட்டுப்படுத்தி வைக்கிறத விட அதுக்கு வந்து போல்டாக ஃபேஸ் பண்ண சொல்லித்தரது இன்னுமே நல்ல விஷயம். அதை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருப்பேனே தவிர மற்றபடிக்கு வேறு எதுவுமே நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல வரல.